இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். ஒரு கோட்பாட்டை சொல்கிறேன். நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மன்னிப்பை பாராட்டாததற்கு காரணம் அவர்கள் எவ்வளவு மன்னிக்கப்பட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாததுதான். இயேசு நம்முடைய பாவங்களுக்காகவும் அவர் கொடுக்கும் மன்னிப்பினால் நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கையையும் நமக்கு கொடுக்கும்படியாக நமக்காக மரித்தார் என்று அனைவரும் அறிவார்கள். அந்த நித்திய ஜீவனுக்கான அர்த்தம் என்னவென்றால் அதை பெற்றுக்கொள்வதில் மட்டுமல்லாமல் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதலிலும் இருக்கிறது. நம்மில் பெரும்பாலோர் கர்த்தரின் ஜெபத்தை அறிவோம். மத்தேயு 6ஆம் அத்தியாயத்தில் கடைசி பகுதியான 12வது வசனத்திலிருந்து தொடங்கி வாசிக்கிறேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். லூக்கா சொல்லுகிறார், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. மனுஷருடைய 14ஆம் வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆகவே தேவனை நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டோம். அவருடைய நன்மை, அவருடைய பரிசுத்தம் ஆகியவற்றின் மூலமாக அவர் நன்மையை கண்டபின் நம்மை நாமே சோதித்து அறிகிறோம், மனம் வருந்துகிறோம், அறிக்கை செய்கிறோம், அவர் கொடுக்கும் மன்னிப்பை பெறுகிறோம். பாஸ்டர் டாக், தேவன் நம்மை மன்னிப்பதற்கு முன்பு முதலில் எல்லோரையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று பைபிள் கற்பிக்கிறது என்று சொல்கிறீர்களா? நான் உடனே அதற்கு பதிலளிக்கப் போவதில்லை. ஒரு உவமைக்கு சென்று இயேசு சொன்ன பதிலை பார்க்கப் போகிறோம். நம்மில் பலருக்கு இது தெரியும். அதை மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் காணலாம். இது மத்தேயு 18 மட்டுமே உள்ளது. இதை லூகா அல்லது யோவான் அல்லது மார்க்குவில் காண முடியாது. நான் 21வது வசனத்துடன் தொடங்கப் போகிறேன். இப்போது இயேசு பேதுருவுடன் பேசுகிறார். அத்தியாயம் முழுவதும் உங்கள் சக மனிதருடனான உறவுகளை பற்றி பேசுகிறது. அப்போது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்றான். 7 முறை வரையா? பேதுரு அப்படி சொன்னபோது மிகவும் தாராளமாக இருப்பதாக அவர் நினைத்துக் கொண்டார். ஏனென்றால் அந்நாட்களில் வாழ்ந்த சில மத போதகர்கள் நீங்கள் ஒரு நபரை 3 முறை மன்னிக்கலாம் என்று நம்பினார்கள். இது பேஸ்பால் போன்றது. அதாவது பாவத்திற்கு அவ்வளவுதான் கருணை காட்டுவார்கள். ஆனால் 3 முறை தாண்டிய பின் அவருக்கு மன்னிப்பு கிடையாது. பேதுரு நினைத்தார், இயேசு இரக்கமுள்ளவர், நான் அதை இரட்டிப்பாக்கி நல்ல எண்ணத்தால் அதோடு ஒன்று கூட்டி 7 என கூறுவேன். நல்ல வேதாகம எண். ஆண்டவரே, நான் எத்தனை முறை என் சகோதரனை மன்னிக்க வேண்டும்? ஒரு எதிரி கூட அல்ல, உங்கள் சகோதரர். அதற்கு அவர் 7 முறையா என்று சொன்னார். பேதுரு, நீங்கள் இறுதியாக செய்தியை பெற்றுக்கொண்டாய் என்று இயேசு சொல்லுவார் என்று நினைத்தார். ஆனால் அதற்கு பதிலாக கிறிஸ்து 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று அவனிடம் சொன்னார். எண்ணிக்கையை குறித்துக் கொள்ளுங்கள். பின்னர் இயேசு அவர்களுடன் ஒரு உவமையை பகிர்கிறார். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனால் முடியாததால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி அவனுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஊழியக்காரன் புறப்படுகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்களில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அவன் உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டு வித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த கதையில் முதலில் மன்னிப்பவர் யார்? ராஜாதான் மன்னிக்கிறார். இப்போது இதை பார்ப்போம். நான் சில ஒதுக்கீடுகளை பயன்படுத்தப் போகிறேன். மன்னிப்பை பெற்று பிறருக்கும் அதை வழங்குவதை பற்றிய 6 முக்கிய விஷயங்களை இந்த முக்கிய பாடத்திலிருந்து கற்பிக்க முயற்சிக்கிறேன். மேலும் இவ்விரு காரியங்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு நாம் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு உதவுகிறது. சரி, முதலில் அந்த கடனின் அளவு எவ்வளவு?
அது சொல்லுகிறது, அவர் கடனை பெற்று ஏதோ ஒரு வழியில் ராஜாவின் பணத்தை வீணடித்தார். அவர் அரசாங்க வேலையில் இருந்தார். அவர் ராஜாவின் பணப்பெட்டகத்தையோ அல்லது அவர் வங்கிக் கணக்கையோ ராஜாவின் கிரெடிட் கார்டையோ உபயோகித்து வந்தார். அவர் வீண் செலவு செய்தார். அவருக்கு சூதாட்ட பிரச்சனை இருந்திருக்கலாம். அது என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வழியில் அவர் ஒரு பெரும் கடனாளியானார். இது எவ்வளவு பெரிய தொகை என்று உங்களுக்கு நான் காட்டுகிறேன். அவர் 10,000 தாலந்துகள் என்று கூறுகிறார். எனவே அது வெள்ளி தாலந்துகள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் கிறிஸ்துவின் காலத்திற்கு சென்றால் யூதேயா, சமாரியா, இடிமியா ஆகியவற்றின் வருடாந்திர கப்பத்தொகை 600 தாலந்துகள் மட்டுமே அவர்கள் ரோமாபுரிக்கு செலுத்திய கப்பம். இங்கே இந்த மனிதன் ராஜாவின் பணத்தில் 10,000 தாலந்துகளுக்கு கடன் பட்டிருக்கிறான். 10,000 தாலந்துகள் என்ற எண்ணிக்கையை நாம் காணும் மற்றொரு இடம் எதுவென்றால், அதாவது இங்கிருந்து தான் நமக்கு எண்ணற்ற என்ற வார்த்தை வருகிறது. இது கிரேக்க மொழியில் எண்களுக்கான உச்ச வரம்பு. அந்த தொகையைத்தான் ஆமான் செலுத்த முன் வந்தான். எஸ்தர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆமான், நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான், யூதர்களை கொல்வதற்கு. எனவே இயேசு இந்த வேதாகம நிகழ்வுகளிலிருந்து சாராம்சத்தை கொண்டு வருகிறார். இது நமக்கு பாவத்தின் சுமையை நினைவூட்டுகிறது. நம் தலையை கொண்டு வருவதற்கான வெகுமதியை போன்றது இது. நம்மை அழிப்பதற்கான பணம். எனவே 10,000 தாலந்துகள். இதை வெள்ளிக்காசுடன் ஒப்பிடும்போது வெள்ளிக்காசு அது ஒரு நியாயமான கடன், வெறும் 100 வெள்ளிக்காசுகள் மட்டுமே. ஆகவே 10,000 தாலந்து இது சக ஊழியன் பட்ட கடனை விட ராஜாவின் வேலைக்காரன் வாங்கிய கடனானது 6 லட்சம் மடங்கு மேலானது. இந்த மனிதனின் கடனின் அளவை பாருங்கள். இந்த மனிதன் ஒரு பெரிய தொகையை வீண் செலவு செய்து அளித்து விட்டார். வெள்ளி மற்றும் தங்கத்தின் விலை எப்போதும் உயர்கிறது. ஒரு தாலந்து என்பது ஒரு எடை, சுமார் 56 பவுண்ட் எடையை கொண்டது. அது ஒரு தாலந்தின் குறைந்தபட்ச எடை. அது 75 பவுண்டு வரை செல்லும். ஆகவே உங்களிடம் 10,000 மடங்கு 75 பவுண்டுகள் எடை வெள்ளி இருந்தால், இது வானளாவிய பணம் தங்கமாக இருந்தால் எப்படி என்று பாருங்கள். ஆகவே இது ஒரு பெரும் தொகை என்று அறிகிறோம். அந்த பெரும் தொகைதான் தேவனுக்கு விரோதமாய் நம்முடைய பாவங்களை பிரதிபலிப்பதாய் இருக்கிறது. எனவே இந்த மனிதன் ராஜாவிடம் வந்து என்னால் கட்ட முடியாது என்கிறார். இங்கு ராஜா மனதுருகுகிறார். அதை நாம் வாசிக்கலாம். ராஜாவின் இரக்கத்தை பற்றி பேசுவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இப்போது பரிதாபத்திற்கும் இரக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவை இரண்டும் பாத்தோஸ் உணர்வை குறிக்கிறது, இன்னொருவருக்கான உணர்வு. ஆனால் இரக்கம் என்பது உண்மையில் பாத்தோஸை குறிக்கிறது. பொதுவாக நமது அகராதி சொல்லுகிறது, ஒரு நபரின் துன்பத்தை பார்ப்பது மட்டும் அல்ல, அவர்களுடன் பரிவு காட்டுவது மட்டுமல்ல, நீங்கள் அதை பற்றி ஏதாவது செய்யுங்கள். ஒரு நபருக்கு கார் டயர் பஞ்சராகி கார் நிறுத்தியதை பார்த்து ஆண்டவரே உதவி செய்யுங்கள் என்றால் பரிதாபம். ஆனால் நானும் நிறுத்தி டயரை மாற்ற அவர்களுக்கு உதவினால் அது இரக்கம். ஆகவே இயேசு நம் மீது பரிதாபப்பட்டாரா அல்லது அவருக்கு இரக்கம் இருந்ததா? அவர் கீழே பார்த்து மனித இனம் அங்கே நிறைய சிக்கலில் உள்ளது, வருத்தம் அளிக்கிறது என்றாரா? அல்லது இறங்கி வந்து அதை பற்றி ஏதாவது செய்தாரா? ராஜா மனதுருக்கம் அடைந்தார். அவர் கடனை மன்னித்தார். எனவே இந்த மனிதனின் பொறுப்பற்ற தன்மைக்காக யார் துன்பத்தை அனுபவித்தார்கள்? அந்த ராஜாதான். அவர் இரக்கம் காட்டுகிறார். அவர் கடனை முழுமையாக மன்னிக்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். என்ன ஒரு அற்புதமான வாக்குறுதி! சங்கீதம் 103:17 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. தேவனின் இரக்கம் நித்தியமானது. அவர் இரக்கமுள்ள ராஜா. உங்கள் பாவங்கள் அனைத்தையும் அவர் மன்னிக்க தயாராக இருக்கிறார். எனவே ராஜாவின் கருணை, அன்பு, பரிதாபம் ஆகியவற்றை காண்கிறோம். ஆனால் அந்த வேலைக்காரனின் மனோபாவம் தவறாக இருந்ததை நாம் பார்க்க வேண்டும். இந்த மனிதன் அவன் மிகவும் கடுமையானவன், கடின இருதயத்துடன் இருந்தான். இப்போது நான் ராஜாவுக்கு 10,000 தாலந்துகள் கடன் பட்டிருந்தால், கடன் பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். ராஜாவுக்கு பணம் தர வேண்டும் என்றால் நியாய தீர்ப்பு வரும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் பயப்படுவீர்கள். எனவே அவர் இந்த சுமையை நினைத்துக் கொண்டிருந்தார். நியாய தீர்ப்பு வரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஒரு கணக்கெடுப்பு இருக்கப் போகிறது. வேறு எதையும் உணர்த்தாவிட்டாலும் இந்த கதை ஒரு நியாய தீர்ப்பின் நாள் இருப்பதை நினைவூட்டுகிறது. கணக்கெடுப்பு நடக்கிறது. நான் ராஜாவுக்கு முன்பாக வரும்போது நான் பெருமூச்சு விடுவேன். அதாவது அந்த மனிதன் அவர் மோசமாக உணர்ந்திருப்பார். ராஜா தனது குடும்பம், மனைவி, குழந்தைகள், அவரது சொத்துக்கள் அனைத்தையும் விற்கப் போகிறார் என்று பைபிள் சொல்கிறது. ஆகவே
மனைவியை விற்கப்படுவதற்கு கொண்டு சென்றதால் அவள் அழுகிறாள். ஒருவரின் வீடு அல்லது விடுதிக்கு கொண்டு செல்கிறார்கள். குழந்தைகள் அடிமைகளாக விற்கப்படுவதற்காக எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். ராஜாவின் கிரெடிட் கார்டை வைத்து அவர் வாங்கிய பொருட்கள் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டு அரசு உத்தரவால் விற்பனையில் விற்கப்படுகின்றன. அந்த மனிதன் கீழே விழுந்து அழுது, என்னை மன்னியுங்கள், நான் கடனை திருப்பி தந்து விடுவேன் என்று ராஜாவிடம் மன்றாடினார். அவர் தரமாட்டார் என்று ராஜாவுக்கு தெரியும். ஆனால் ராஜா இரக்கம் காண்பிக்கிறார், அவரை மன்னிக்கிறார். அது எனக்கு நடந்திருந்தால் நான் சென்று ராஜாவின் கால்களுக்கு முத்தமிட்டு நான் அங்கிருந்து வெளியே சென்று மிகவும் மகிழ்ச்சியாய் துள்ளி குதித்திருப்பேன். நான் சந்தோஷமாய் எல்லோரையும் நேசித்திருப்பேன். ஆனால் இந்த மனிதன் 100 வெள்ளிக்காசு கடன் பட்டவரைத்தான் நினைவு கூறுகிறான். இப்போதுதான் அவருக்கு பல மில்லியன் கணக்கான டாலர்கள் கடன் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அவர் சென்று ஒரு நண்பரின் தொண்டையை பிடிக்கிறார். இப்போது அதை மீண்டும் வாசிப்போம். மத்தேயு 18:28. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னுடைய உடன் வேலைக்காரர்களில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து மிகவும் தீவிரமாய் கேட்கிறான், நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இப்போது ராஜாவிடம் என்னுடன் பொறுமையாக இருங்கள், நான் 10,000 தாலந்துகளை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவன் சொன்னது சாத்தியமற்றது. அதை செய்ய முடியாது. ஆனால் யாராவது அவருக்கு 100 வெள்ளி கடன் பட்டிருந்தால் 24 மணி நேரத்தில் அந்த பணத்தை ஒரு நேர்மையான ஆக்கப்பூர்வமான வழியில் சம்பாதித்து அதை திருப்பி செலுத்தலாம். ஆனால் அவனுடைய தொண்டையை நெருக்குகிறான். அது மோசமான செயல். உன் கடனை எனக்கு கொடுத்து விடு. உடன் ஊழியம் சொல்லுகிறான், என்னோடு பொறுமையாயிருங்கள். அவனோ சம்மதிக்கவில்லை. ஒரு சிறிய தொகைக்கு கூட மனம் இறங்கவில்லை. மாறாக அவனை சிறையில் அடைத்து 100 வெள்ளிக்காக அவனை மிகவும் சித்திரவதை செய்தான். 100 வெள்ளிக்காக. வேதாகம நாட்களில் பணம் வாங்கி கொடுக்க முடியாவிட்டால் அவர்களை சிறையில் அடைப்பார்கள். கடனாளிகளுக்கு என்று ஒரு சிறை இருந்தது. அங்கு சித்திரவதை செய்வார்கள். அவர்களுக்கு அரக்கர்கள் என்று பெயர். வாங்கின கடனுக்கு ஏற்ப ஒரு பட்டியல் அங்கு இருந்தது. 10 வெள்ளிக்காசுக்கு ஒரு சவுக்கடி, 100 வெள்ளிக்காசுக்கு 10 சவுக்கடிகள் அல்லது 6 மணி நேரம் உங்களை தொங்க விடுவார்கள். இப்படி வெவ்வேறு தண்டனைகளை அவர்களுக்கு வழங்கினார்கள். ஆகவே 10,000 தாலந்துகள் கடனோடு அந்த சிறைக்கு செல்வது கொடூரமானது. அந்த கொடூர தண்டனையிலிருந்து இந்த மனிதனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. இப்போது இந்த சிறிய தொகைக்கு தன் சகோதரனை அவன் தண்டிக்கிறான். இது எதை காட்டுகிறது? சூரியன் பூமியிலிருந்து 93 மில்லியன் மைல் தொலைவில் உள்ளது. தேவன் நம்மை எவ்வளவு மன்னிக்க விரும்புகிறார் என்பதை இது காட்டுகிறது. நான் கேள்விப்பட்ட வரையில் ஒளி ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் வேகத்தில் பயணிக்கிறது. சூரிய ஒளி பூமியை அடைய சுமார் 8 நிமிடங்கள் ஆகும். அது அவ்வளவு தொலைவில் உள்ளது. ஆனால் நம் வாழ்வில் ஒருவருக்கொருவர் மன்னிப்பது ஓரடி தூரம் போன்றது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்தை போன்று தேவன் நம்மை மன்னிக்க விரும்புகிறார். நாம் ஒருவருக்கொருவர் ஓரடி தூரத்தை மன்னிக்க மறுக்கிறோம். இந்த கதையின் தார்மீக கருத்து இதுதான். நான் உன்னை எவ்வளவு மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று கிறிஸ்து சொல்கிறார். நான் உன்னை எவ்வளவு இலவசமாக மன்னித்த போது சக ஊழியர்களிடம் கசப்பாகவும் மன்னியாமலும் இருக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நமக்கு ஒரு மனமாற்றம் வேண்டும். தேவன் நம்மை எவ்வளவு மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் மன்னிக்க நாம் தயாராக வேண்டாமா? இப்போது சில பேர் இப்படி யோசிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சரி பாஸ்டர் டக், அவர்கள் எனக்கு எதிராய் என்ன செய்தார்கள் என்று தெரிந்திருந்தால் இது ஒரு விதிவிலக்கு என்று புரிந்து கொள்வீர்கள். பெரும்பாலான விஷயங்களை நீங்கள் மன்னிக்க முடியும், அதாவது சிறிய குற்றங்கள். ஆனால் இந்த நபர் அவர்கள் செய்தது பெரும் பொல்லாங்கு. அதை நான் எப்போதாவது மன்னிக்க முடியுமா? நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் சொல்வது, ஜனங்கள் சிலுவையின் அண்டை வந்து நேரம் செலவழித்து தங்கள் பாவங்களுக்காக இயேசு துன்பப்பட்டு மரித்தார் என்பதை பார்த்தால் அவர்கள் பிறர் குற்றத்தை மன்னிப்பது சுலபமாக இருக்கும். அதை பார்க்க வேண்டும். சிலுவையின் நேர்பாகம் குறுக்கு பாகத்தை காட்டிலும் நீளமானது. நாம் பிறரிடம் செய்யும் பாவங்களை காட்டிலும் தேவனுக்கு எதிரான நம்முடைய பாவங்கள் மிக பெரியது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. நான் சற்று நேரத்தில் மறுபடியும் இன்றைய செய்திக்குள் செல்ல போகிறேன். நமது கிறிஸ்துவ வாழ்க்கையின் உன்னதமான உயர்ந்த நோக்கம் அன்பு செலுத்துவதுதான் என்பதை வேதாகமம் தெளிவாக குறிக்கிறது. இந்த சிறப்பு சலுகையை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். இது மாற்றும் அன்பு என்று அழைக்கப்படுகிறது. இதில் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று வேதாகமம் சொல்வது ஏன் என்பதையும், எப்படி நாம் தேவனுடைய அன்பின் வல்லமையை பெற்று அவர் சித்தத்தை செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து சக மனிதனுக்கு சேவை செய்யலாம் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அவை இரண்டும் தான் பெரிய கட்டளைகள். தேவனை நேசிக்க வேண்டும், அயலானை நேசிக்க வேண்டும். உங்கள் இலவச நகலை பெற திரையில் தோன்றும் தொலைபேசி எண்ணை அடையுங்கள் அல்லது வலைதள முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த அருமையான புத்தகத்தை வாசித்த பிறகு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செய்திக்கு திரும்பிச் செல்வோம். தேவ வார்த்தையிலிருந்து அற்புதமான சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். ரேபீஸ் நோயை குணப்படுத்த லூயிஸ் பாஸ்டர் மருந்து கண்டுபிடிப்பதற்கு முன்பு நடந்த ஒன்றை கேள்விப்பட்டேன். பிரான்சில் ஒரு மனிதன் வெறி நாயால் தாக்கப்பட்டான். மருத்துவர் அவரிடம் அந்த துர்ச்செய்தியை அறிவித்தார். நாங்கள் நாயை சோதித்தோம்.
அது வெறி நாயைப் போல் நடந்து கொள்கிறது. அப்படி என்றால் நீங்கள் சில நாட்களில் இறந்துவிடக்கூடும் என்றார்கள். அந்த நபர் மருத்துவரிடம் ஒரு பேனாவையும் காகிதத்தையும் வாங்கி தீவிரமாக எழுதத் தொடங்கினார். மருத்துவர் கூறினார், உங்களுக்கு சில நாட்கள் இருக்கிறது, நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். உயிலை எழுதப் போகிறீர்கள் என்றால் சிந்தித்து நல்ல முடிவுகளை எடுங்கள். அவர், நான் உயிலை எழுதவில்லை என்றார். நான் இறக்கும் முன் கடிக்கப் போகும் அனைவரின் பட்டியலையும் தயாரிக்கிறேன் என்றார். ஆகவே சிலர் இப்படித்தான் இருக்கிறார்கள். இது பிசாசை போன்றது. அவன் மிகுந்த கோபத்துடன் வருகிறான். ஏனென்றால் அவனது நேரம் குறைவானது என்று அறிந்திருக்கிறான். முடிந்தவரை தன்னுடன் பலரை அழைத்துச் செல்ல விரும்புகிறான். ஆனால் உண்மை என்னவென்றால் சில கிறிஸ்தவர்களுக்கு பழி வாங்கும் எண்ணம் உள்ளது. அது கிறிஸ்துவின் ஆவியால் அல்ல. இப்போது நாம் பழி வாங்கும் தீமையை பற்றி பேசப் போகிறோம். பைபிள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது. நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் நாம் மன்னிக்கப்பட முடியாது. அந்த பழிவாங்கல் பின்னர் நம்மையே தாக்கும். நீங்கள் கொடுப்பதை பெறுவீர்கள். நீதிமொழிகள் 24:17. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. கர்த்தர் காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அவனிடத்திலிருந்து கோபத்தை நீக்கிவிடுவார். நீதிமொழிகள் 26:27. படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். சில நேரங்களில் அவர்கள் ஒரு நபரை சிக்க வைக்க அல்லது காயப்படுத்த முயற்சிக்கும் போது ஒரு குழியை தோண்டி அதில் ஈட்டிகளை வைப்பார்கள். இதனால் எதிரிகளை காயப்படுத்துவார்கள். அது கூறுகிறது, படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். உங்கள் எதிரியை தாக்க ஒரு குன்றிலிருந்து கல்லை உருட்ட முயற்சிக்கும் போது அது தவறான திசையில் சென்று உங்கள் மீது திரும்பும் என்பதை அறிவீர்கள். நீங்கள் பைபிள் வாசித்திருந்தால் எஸ்தரின் கதை தெரியும். அந்த கதையில் தீங்கு விளைவிப்பவர் ஆமான் என்ற ஒரு மனிதர். மேலும் அவர் தூக்கிலிட 50 முழ உயரத்தில் ஒரு தூக்கு மேடை கட்டுகிறார். இப்போது யூதர்கள் அனைவரையும் கொல்ல 10,000 தாலந்துகளை கொடுக்க விரும்பியவர் ஆமான். கதையின் நாயகனான மொர்தெகாயை தூக்கிலிட 50 முழ உயரத்திற்கு ஒரு தூக்கு மேடை கட்டினார். கதையின் முடிவில் மொர்தெகாய் ஆமானின் நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். மொர்தெகாயுக்காக கட்டிய தூக்கு மேடையை ஆமான் பெறுகிறான். உங்கள் அண்டை வீட்டாரை பற்றி பேசும்போது, அவர்களை பற்றி மோசமாக பேசும்போது, உங்கள் அயலவரிடம் கசப்பாகவும் மன்னியாமலும் இருக்கும்போது நீங்கள் உங்களையே ஆக்கினைக்குள் தீர்க்கிறீர்கள். நீங்கள் நியாயம் தீர்க்கும் அதே அளவில் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. எனவே தேவனின் மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொள்வதன் ஒரு பகுதியாக நாம் அதை பிறருக்கு தர தயாராக இருக்க வேண்டும். அவர் மன்னிப்பை நாம் பிறருக்கு தர தயாராக இல்லை என்றால் அது நம் சொந்த வாழ்க்கையில் மறைந்து விடுகிறது. நாம் பட்ட கடனை மன்னிப்பதற்கு கர்த்தர் நமக்காக பட்ட பாடுகளை நாம் எப்பொழுதும் மனதில் உணர்ந்தவர்களாயிருக்க வேண்டும். இதை விளக்க மற்றொரு கதையை வேதத்திலிருந்து தருகிறேன். அது என் குறிப்புகளில் இல்லை, கர்த்தர் இப்போது நினைவூட்டினார். மாக்தலேனா மரியாள் இயேசுவின் கால்களை கழுவும் போது இந்த கதையில் அவள் பெத்தானியாவின் மரியாள். தொழுநோயாளி சீமோன் அவன் இங்கு குறை சொல்லுகிறான். அவன் தனக்குள்ளேயே நினைத்துக் கொள்கிறான், இந்த மனிதன் இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்றால் எந்த மாதிரியான பெண் அவரை தொடுகிறாள் என்பதை அவர் அறிவார். ஏனென்றால் அவள் பாவி. இயேசு சீமோனுக்கு உவமை கூறுகிறார். சீமோன், உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். அவன், சொல்லுங்கள் என்றான். ஒரு மனிதனுக்கு 2 கடனாளிகள், ஒருவர் 50 மற்றொருவர் 500 காசுகளும் கடன் பட்டிருந்தார்கள். இருவராலும் கடன் செலுத்த முடியவில்லை. அவர் இருவரையும் மன்னித்தார். இருவரில் யார் அவரை அதிகமாக நேசிப்பார்கள்? சீமோன் சொன்னார், அதிகம் மன்னிக்கப்பட்டவர் என்று நினைக்கிறேன் என்றார். நீ சரியாக தீர்ப்பளித்தாய். இந்த பெண்ணை நீ பார்க்க வேண்டும். நான் உங்கள் வீட்டிற்கு வந்தபோது என்னை முத்தத்துடன் நீ வரவேற்கவில்லை. இவள் என் கால்களை முத்தமிடுகிறாள். நீ என் கால்களை கழுவவில்லை. இவள் தன் கண்ணீரால் என் கால்களை கழுவி அவள் தலைமுடியால் உலர்த்துகிறாள். அவளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன என்றார். யாருக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகம் நேசிக்கிறார்கள். ஒரு கோட்பாடு சொல்கிறேன். நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மன்னிப்பை பாராட்டாததற்கு காரணம் அவர்கள் எவ்வளவு மன்னிக்கப்பட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாததுதான். அதிகம் மன்னிக்கப்பட்டவர் அதிகம் நேசிக்கிறார். ஆகையால் நீங்கள் உலகில் சென்று மோசமான பாவியாய் வாழ்ந்து பின்னர் மனம் திரும்பி அயலாரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஏற்கனவே நீங்கள் ஒரு பெரிய பாவி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகில் வேறு யாரும் பாவம் செய்யாவிட்டாலும் இயேசு உங்கள் ஒருவருக்காக சிலுவையில் பட்ட பாடுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். உங்கள் பாவங்கள் மிக பெரியது. சில நேரங்களில் இயேசு முழு உலகின் பாவங்களுக்காக மரித்தார் என்கிறோம். அதை சொல்லி குற்ற உணர்வை தணிப்போம், அதை எல்லோருக்கும் பொதுவாக்குவோம். அப்படி அல்ல. இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்தார். ஆம், உலகின் பாவங்களுக்காக மரித்தார். நீங்கள் அதை தனிப்பட்டதாக மாற்ற வேண்டும். அவர் கடந்து சென்ற அனைத்தும் உங்களுக்காகத்தான். அந்த 10,000 தாலந்துகளின் அளவை நாம் புரிந்து கொண்டால் அவர் நம்மை எவ்வளவு மன்னித்து விட்டார் என்பதை நாம் உணர்வோம். மற்றவர்களை பழிவாங்க முயற்சிப்பதற்கு பதிலாக மற்றவர்களை மன்னிக்க நாம் தயாராக இருப்போம். எனவே நாம் பழிவாங்குதல் குறித்து பேசினோம். பழிவாங்கலின் தீமைகள். இப்போது நாம் கிறிஸ்துவின் மாதிரியை பற்றி பேசுவோம். இங்கு சவால் என்ன? நாம் நம்முடைய எதிரிகளை மன்னிப்பது குறித்து இயேசு நம்மிடம் கொடுத்த கட்டளை என்ன?
மத்தேயு அவர் கூறுகிறார், நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம் என்று தூதர்கள் பார்க்கிறார்கள். துக்கப்பட்டு ஆண்டவனிடம் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உமக்கு நான் மன்னித்து விட்டேன். கருத்தரங்கிலும் நாங்கள் இந்த கருத்தை தான் வைத்தோம். கேளுங்கள், பெறுவீர்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் கேட்கும் பொழுது 10,000 தாலந்துகளுக்கு ஒப்ப மன்னிப்பார். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் தேவன் மகதலேனா மரியாளை மன்னித்து 7 பிசாசுகளை துரத்தினார். மனாசேயை மன்னித்தார். கொலை செய்த மோசேயை மன்னித்தார். இப்படி பல உதாரணங்கள் உள்ளன. அவர் உங்களை மன்னிக்க முடியும். அவரை கேட்டால் மாற்றப்படுவோம். நீங்கள் கேட்க வேண்டும், நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். பின்பு சொல்கிறார், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா? சக ஊழியரிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? தேவன் நம்மிடம் நடந்து கொண்டது போல. அதை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது? எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். இயேசு நம்மை நேசித்து நம்மை மன்னித்த விதத்தில் நாமும் ஒருவரை ஒருவர் மன்னித்து நேசித்தால் என்று திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கொலோசையர் 3:12, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் இதை கவனியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது ஒரு பரிந்துரை அல்ல. நாம் மன்னிக்கப்பட்டதை போல மற்றவர்களை நாம் மன்னிக்கவும் தேவன் இங்கு கட்டளையிடுகிறார். நாம் அதை செய்யும் போது நாம் அதை போல உணராவிட்டாலும் திடீரென்று நம் இதயத்தில் ஏதோ நடக்கிறது. இயேசுவின் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். திருச்சபையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒருபோதும் அவர்கள் தேவனின் சந்தோஷத்தை பெறவில்லை. அவர்கள் தேவனின் மன்னிப்பை பெற்றாலும் அவர்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுத்ததே இல்லை. அவர்கள் கசப்புடனும் கோபத்துடனும் இருக்கிறார்கள். நான் சந்திக்கும் சிலர் பெற்றோர் தாத்தா பாட்டி மீது இன்னும் கோபமாக இருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை சரியாக நடத்தாமல் இருந்திருக்கலாம். இறந்தவர்கள் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க முடியாது. நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும். நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். சிலர் தவறாக சாப்பிடுவதால் ஆரோக்கியமற்று இருக்கிறார்கள். சிலர் தங்களுக்குள் இருக்கும் கசப்பால் ஆரோக்கியமற்று இருக்கிறார்கள். ஆகவே ஏராளமான மக்கள் கசப்பு மற்றும் மன்னியாமையினால் உடைக்கப்படுகிறார்கள். ஆம், ஆச்சரியமான விஷயம், சில நேரங்களில் திருச்சபை மக்களும் அப்படித்தான் உள்ளனர். 1 தெசலோனிக்கேயர் 5:15, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து சத்ருவை பகைப்பாயாக என்பார்கள். நான் சொல்கிறேன், சத்ருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். வரலாற்றில் இருந்து ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. கர்த்தரின் பந்தியை குறித்து இத்தாலியில் உள்ள தேவாலயத்தில் லியோனார்டோ டா வின்சி அங்கு வரைந்த பிரபலமான சுவர் ஓவியத்தை பற்றி பலருக்கு தெரியும். அவர் ஓவியம் வரைகையில் நேரடி மாதிரிகளை பயன்படுத்துகிறார். ஆகவே அது நேரம் எடுத்தது. அவர் ஓவியம் வரைந்த அந்த காலத்தில் மைக்கேல் ஆஞ்சலோ என்ற பெயர் கொண்ட ஒரு பிரபல கலைஞர் மற்றும் சிற்பியுடன் பொதுவெளியில் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவர்கள் ஒருவருக்கொருவர் அவமதிக்கும் வகையில் கடிதங்களை எழுதுவார்கள். போட்டி போடுபவர்கள் கட்டிட கலைஞர்கள் மற்றும் கலைஞர்கள் மற்றும் சிற்பிகள். ஆகவே இருவரும் மற்றவருடைய வேலையை விமர்சித்தனர். தனிப்பட்ட விதமாய் அது மாறியது. கோபமாக, வெறுப்பாக, கசப்பாக மாறியது. அதுதான் அன்றைய செய்தித்தாள்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் ஒருவரை பற்றி ஒருவர் எழுதிய அந்த கடிதங்கள் பொது ஜனங்களுக்கு அறிமுகமானது. லியோனார்டோவுக்கு ஒரு யோசனை வந்தது. யூதாசை வரையும் நேரம் வந்தபோது பொதுவாக அவர் மனித மாதிரிகளை பயன்படுத்தினார். அவர் இயேசுவின் இடதுபுறத்தில் இருந்தவர் முகமாக மைக்கேல் ஆஞ்சலோவின் முகத்தை வரைந்தார். யோவான் வலதுபுறத்தில், யூதாஸ் இடதுபுறத்தில் இருந்ததாக பைபிள் சொல்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம். அவர் வேலை செய்வதை பார்த்து மக்கள் சொன்னார்கள், ஓ, அதை பாருங்கள் என்று. ஏஞ்சலோவின் மண்ணீரலை வெட்டி எடுத்ததாக உணர்ந்தார். பழி வாங்கிவிட்டதாக, எவ்வளவு மோசமானவன் என்று எல்லோருக்கும் தெரியப்படுத்தினேன் என்றார். ஆனால் பின்னர் அவர் இயேசுவின் முகத்தை வரைய வந்தார். மேலும் அவர் இயேசுவின் முகத்தை வரைய முயன்ற போது அவரால் அதை செய்ய முடியவில்லை. அவர் ஒன்றை வரைவார், அது சரியாக இருக்காது, அதை அடித்து விடுவார். அவர் அதை மீண்டும் முயற்சிப்பார். மேலும் அந்த அற்புதமான அழகான அன்பின் முகம், கருணை மற்றும் இரக்கத்தின் முகத்தை அவரால் வரைய முடியவில்லை. அதன் பிறகு அவர் படுக்கையில் மண்டியிட்டார். அவர் ஜெபம் செய்து, ஆண்டவரே, தயவு செய்து உங்கள் மகனின் முகத்தை எனக்கு காட்டுங்கள் என்று கூக்குரலிட்டார். தேவன் அவர் இதயத்தோடு பேசினார். நீ யூதாஸின் முகத்தை மாற்றும் வரை ஒருபோதும் இயேசுவின் முகத்தை பார்க்க மாட்டாய் என்று கூறினார். அவர்
குற்றம் சாட்டப்பட்ட அவர் சென்று யூதாஸின் முகத்தை அழித்து இப்போது நீங்கள் காணும் அந்நியரின் உருவப்படத்தை வரைந்தார். மற்றவர்களை மன்னிக்க முடியாததால் நிறைய பேர் இயேசுவின் முகத்தை பார்க்க முடிவதில்லை. அவர்கள் பழிவாங்க வழி தேடுகிறார்கள். அதோடு அது மட்டுமல்ல, அவர்கள் மிகவும் கசப்பானவர்கள். மக்கள் ஒருவருக்கொருவர் செய்யும் அர்த்தமற்ற அல்லது கொடூரமான விஷயங்கள் இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், சில சமயங்களில் பாவிகள் இத்தகைய கொடூரமான காரியங்களை செய்வதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் பாவிகள். மக்கள் ஆண்டவரை அறியாவிட்டால், ஆண்டவரை நேசிக்காவிட்டால் சுயநலத்துடன் நடந்து கொள்வார்கள், கேடு விளைவிப்பார்கள். மக்கள் என்னை எவ்வாறு நடத்தும் போது ஆண்டவரே அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். பின்னர் அவர்கள் உங்களைப் போலவே இருப்பதால் அவர்களை எளிதாக நேசிக்க முடியும். அவர்கள் மனம் திரும்பினால் கிறிஸ்தவர்களைப் போன்ற பவுலைப் போன்ற ஒருவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வாய்ப்புள்ளது. தன் பிள்ளைகளை மனாசே பலியிடுகின்றார், பிசாசுகளை வணங்குகிறார், கடைசியில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மாற்றப்படுகிறார். ஓ, உங்களுக்கு என்னவென்று தெரியாது என்கிறீர்கள். அப்படி நிறைய பேர் நினைக்கிறீர்கள். நான் என் எதிரியை பழிவாங்க வேண்டும். தேவன் அவர்களை நேசிக்கிறார். உங்களுக்காக மரித்தது போலவே இயேசு அவர்களுக்காகவும் இறந்தார். இயேசுவின் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அதை பகிர்ந்து கொண்டு பின்னர் ஆவியின் நிரப்புதலுக்காக நாம் நம்முடைய இதயங்களை தயார் செய்கிறோம் என்று நம்புகின்றேன். உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொள்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது, நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். போதுமான அமேசிங் ஃபேக்ட்ஸ் வேத பாடங்களை பெற முடியவில்லையா? சத்தியம் நிரம்பிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. AFTV.in இல் உள்ள அமேசிங் ஃபேக்ட்ஸ் இந்தியா மீடியா லைப்ரரிக்கு வருகை தரவும். இங்கே நீங்கள் பல்வேறு மொழிகளில் உள்ள வீடியோக்கள் மற்றும் அச்சிடப்பட்ட பிரதிகளை இலவசமாக காண முடியும். 24 மணி நேரமும் 7 நாட்களும் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் இருந்து நேரடியாக கண்டுகளிக்கலாம். AFTV.in இப்போதே வருகை தாருங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.